ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வெளியிலேயும் போறாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தலைவன் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியா இருந்துச்சு, அப்படி ஒரு டஃப்பா இருந்துச்சு. தலைவனையே இவ்வளவு நாள் உள்ளே வச்சிருக்காங்க. ஒருவேளை ஃப்ரீஸ் டாஸ்க் வரையும் வச்சிருப்பாங்களா? என்ன சென்டிமெண்ட் கிரியேட் பண்றாங்க? ஒரு கண்டென்ட் கூட அம்மஞ்சல்லி கூட பிரயோஜனம் இல்லாம தான் இருக்காரு. வாரம் வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா கண்டிப்பா வந்து சாமி என்னடா சாமி அவரா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த வாரம் வந்து அவரோட கேரக்டரே அதனால அப்படின்றனால கொஞ்சம் அமைதியா அடக்கி வாச்சாரு. அதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதான் அவர் சீனியரா இருந்தாலும் அவரை போகும்போது நல்லா வழி எழுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சியோட அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் நியூஸ்கெல்லாம் அடிபடுது. ஏன்னா கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா இருக்காங்க, ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, ரஞ்சித் இவங்களுக்குள்ளதான் வந்து செம்ம போட்டியா இருக்கு. ஓட்டிங்கும் பாத்தீங்கன்னா பெருசா தலைவனுக்கெல்லாம் இல்லவே இல்லை. வாரம் வாரம் எப்படி தப்பிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. போன வாரமே நம்ம நல்லாவே பார்த்தோம். டேஞ்சர் ஜோன்ல வந்து யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா, ரஞ்சித், ஆர்ஜே ஆனந்தி, அப்புறம் சிவகுமார் இருந்தாங்க. சரி, சாச்சனா கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குது, மகாராஜா பொண்ணு அப்படிங்கிறதுனால சாச்சனா வந்து வாரம் காப்பாத்திடுறாங்க. இந்த ஆர்ஜே ஆனந்தி சூனியக்கார வேலையை பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் காப்பாத்திட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஒரு கண்டனும் கொடுக்கவே இல்லை. இவரை வச்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. 75 நாள் வரைக்கும் தேவையில்லாம இந்த டிக்கெட்டை இது பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. டபுள் எவிக்ஷன்னா ஆர்ஜே ஆனந்தியாவும் சரி சாச்சனாவும் சரி யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள இருந்து கண்டென்ட்டே கொடுக்காம வெட்டியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வெளியில போயாச்சும் பார்த்தீங்கன்னா இருக்க கண்டஸ்ட் இந்த கோவா கேங் ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து கேம்னா கேமா தான் பார்க்குறா, அவள் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அது ஒரு சைடு போகுது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாமிக்கு மனஸ்தாபம் இருக்கு. அப்படின்னு கோவா கேங்கு அந்த புள்ளி கேங்கு ஒளிஞ்சிச்சுன்னா அப்படின்னு கண்டிப்பா வந்து ஆட்டம் வந்து செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரஞ்சிதா இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வெளியில போனாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட கருத்து. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.